மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உணர்வோடு கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உரிமை போராட்டம் 2006 துவங்கி இன்று வரைக்கும் இன்று முழுமை பெற்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். 2006 உள்ள விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததினால் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் கூட மேலோட்டமாக அது சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 2006 ரேக்லா ரேஸ் வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு உரிமை பெறுவதற்காக சாதாரணமாக காவல் நிலையங்களில் பெறக்கூடிய உரிமையை போல ஒரு உரிமை மறுக்கப்பட்டதுனால நீதிமன்றத்துக்கு போன வழக்கு. ரேக்லாவுக்கு மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்கும் சேர்த்து தடை விதிக்கப்பட்டது. அதுக்கு மேலிருந்த மேல்முறையீடுகள், அந்த மேல்முறையீடுகளை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போன நிலை. தமிழக அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தது. சட்டம் கொண்டு வந்ததில் என்ன தவறு நடந்திருக்குது அப்படின்னா, ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெற தவறிவிட்டார். அன்னைக்கு 2009 தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்தது. இது யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக சொல்ல, உண்மை நிலை. எதை செய்திருந்தால் எப்படியெல்லாம் முடிஞ்சிருக்க முடியும் அதை மட்டும் சொல்றதுக்காக நான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை நிறைந்த காங்கிரசினுடைய கூட்டணி அரசாங்கம். ஜனாதிபதி முழுக்க அரசுக்கு சாதகமான நிலையில் இருந்த ஒரு காலம். அன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்டிருந்த சட்டம் ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் அதில் நிற்கக்கூடிய தேவையில்லாமல் இருக்கும். அன்னைக்கே முடிஞ்சுது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குதோ அது 2009 காலகட்டத்திலே முடிஞ்சுது. இல்லை என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், தமிழக அரசாங்கத்துடைய சார்பில் வழக்காடப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில். அதே நேரத்தில் அனிமல் வெல்ஃபேர் போர்டு அவங்க நினைக்கிறாங்கன்னா, காளையை கொண்டு போய் காட்சி பொருள் பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டு அரசாங்கமும், மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை நிறைந்த ஒரு அரசாங்கம். இங்கே ஆட்சி, அங்கே ஆளுமை. அது சேர்க்கப்பட்ட காரணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்கு. இதில் நிறைய தவிர்த்துக்கக்கூடிய காலங்கள்லாம் இருந்திருக்கு. சரி, அதுக்குள்ளெல்லாம் நாம் இப்போ போக வேண்டாம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அது பின்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருது. அவங்க காலத்திலையும் கூட ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கலாம். அப்பவும் அனுப்பலை. ஏன்னா எல்லா குளறுபடியும் சேர்ந்தெடுத்து முழுமையாக நமக்கு ஒரு பெரிய தடை வந்தது. அதை நீக்கிறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 2016 ஒரு நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கும் ஸ்டே வாங்கினாங்க. அப்போவே நாம் சொன்னோம், மத்திய அரசாங்கத்தில் நாம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமத்தை தடை செய்திருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் இதை எடுத்து பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே சொன்னோம். அவங்க அதில் கவனம் கொடுக்கல. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, மத்திய அரசாங்கத்துடைய தீர்ப்பு, அவங்களுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு இடையில்
நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அப்போ நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சாதகமாக வரும் அப்படிங்கிற நிலைமையில் நாம் இருந்தோம். அதை நிச்சயம் நாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது இல்லாததுக்கு பின்னாடி இந்த போராட்டங்கள் வந்திருக்குது. இந்த போராட்டத்தில் நான் ஆரம்பத்திலே சொன்ன போல் எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிக்கிறேன். ஆனால் போராட்டம் துவங்கிய முதல் நாளிலே நான் சொன்னேன் இதுக்குள்ளால விரும்பத்தகாத சக்திகள், தீய சக்திகள் நுழைஞ்சிருக்குது. தமிழக அரசாங்கம், காவல்துறை இதில் கவனம் கொடுக்க வேண்டும். இது இடையில நுழைஞ்சிட்டான் அப்படிங்கிற சொல்றதுல நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னுடைய பார்வைக்கு உங்களுடைய தொலைக்காட்சிகளில் நீங்கள் காட்டின காட்சிகள், அதில் இருந்த சில நபருடைய தோற்றங்கள், அவங்களுடைய பேச்சு முறைகள், நடந்து கொண்ட விதங்கள், மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, மாநில அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க முழங்கிய முழக்கங்கள், அதில் முதல்ல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. அப்போ இது விரும்பத்தகாத சக்திகள் உள்ள நுழைஞ்சிருக்கு. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பொறுமை காமிச்சாங்க. மாணவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பொறுமை காமிச்சாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய உணர்வு அப்படின்னு அது பாராட்டத்தக்கது. பொறுமை காட்ட வேண்டிய விஷயத்தில் பொறுமை காட்ட வேண்டும். மாணவர் போராட்டத்துக்குள்ளால மலைப்பாம்பு நுழையிறதுக்கும் நல்ல பாம்பு நுழையிறதுக்கும் இவங்க எப்படி அனுமதிக்காங்க? மாணவர்களுக்கு அது தெரியாது. பகுத்து பார்க்கக்கூடிய, பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையில் அவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. காரணம் இதெல்லாம் இனிதான் அவங்க தெரிய வருவாங்க. நல்லது கெட்டது இனிதான் அவங்க தெரிய வருவாங்க. ஆனால் காவல்துறை கண்டுக்கல. பொறுமை காத்தாங்க ஒரு வகையில், அதுக்கு சந்தோஷம். ஆனால் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டாங்க. அது முறையில்லாத ஒரு விஷயம்.